நெல்லை அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்ட ஜான் தாமஸ் குருவானவர் மெய்ஞானபுரத்தை தலைமையிடமாக கொண்டு 1837 ஆண்டு முதல் சிறந்த நற்செய்தி பணி செய்து வந்தார். இப்பகுதியில் சுமார் 70 சபைகளை இவர் உருவாக்கினார். இக்கிராமத்தில் உள்ள ஒரு தானிய வியாபாரியின் மகன் வேலாயுதம் கிறிஸ்துவை பற்றி அறிய வேண்டும் என்ற ஆவலுடன் தாமஸ் குருவானவரிடம் சென்று போதனை பெற்று வந்தார். அவரது தந்தை இந்து மதத்தை சேர்ந்தவராக இருந்த போதிலும் 1839 ஆண்டு வேலாயுதம் தாமஸ் குருவானவரால் வேதநாயகம் தாமஸ் என்று பெயரிடப்பட்டு திருமுழுக்கு பெற்றார். வேதநாயகம் சிறந்த பக்தராகவும் வேத அறிவு உடையவராகவும் காணப்பட்டதால் வெள்ளாளன் விளையின் உபதேசியாராக அமர்த்தப்பட்டார். அவரது சிறந்த ஊழிய வாஞ்சையினால் மக்கள் அவருக்கு நன்மதிப்பளித்து அன்பு பாராட்டினர். அவருக்கு திருமணமாகி ஆம்ப்ரோஸ், சாமுவேல் தாமஸ் என்ற 2 ஆண் குழந்தைகள் பிறந்தனர். பின் இவரது மனைவி இறந்துவிட்டதால் 2வது தாரமாக ஹெலன் என்ற அம்மையாரை மறுமணம் செய்தார். இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. பின்பு அநேக ஆண்டுகள் பிள்ளை இல்லாமல் இருந்தது. எனவே இவர்கள் இருவரும் கர்த்தரிடம் பொருத்தனை பண்ணி ஆண் குழந்தை பிறந்தால் அவனை இறைப்பணிக்கே அர்ப்பணிப்போம் என்று ஜெபித்தனர். இவர்கள் வேண்டுதலின் பயனாக 1874 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 17ஆம் நாள் இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். அக்குழந்தைக்கு சாமுவேல் அசரியா என்று பெயரிட்டு தேவ ஊழியத்திற்கு என்றே அவனை வளர்த்து வந்தனர். அசரியா தன் சிறுவயதில் தாயாரை காணாமல் அழுது கொண்டு செல்லும் பொழுதெல்லாம் அவர்கள் ஒரு அறையில் தனி ஜெபம் செய்து கொண்டிருப்பார்கள். ஆம், அசரியாவின் தாய் ஒரு ஜெப வீராங்கனை. சிறுவயதிலே தாயார் அவருக்கு வேத வசனங்களை நன்கு கற்றுக் கொடுத்தார்கள். அசரியா சிறுவனாக இருந்த பொழுதே அவரது தகப்பனார் இறந்துவிட்டார். ஆகவே ஹெலன் அம்மையார் மெய்ஞானபுரத்தில் குடியேறினார்கள். அசரியாவோ ஆம்ப்ரோஸ் மேல்நிலை பள்ளியின் விடுதியில் தங்கி கல்வி கற்று வந்தார். இப்பள்ளியில் ஒவ்வொரு விடுமுறை நாளிலும் வேதத்தின் ஒரு அதிகாரத்தை மனப்பாடம் செய்து ஒப்புவிக்க வேண்டும். இப்படியாக அப்பள்ளியில் வேதத்திற்கு முதலிடம் கொடுக்கப்பட்டது. அசரியாவுக்கு 11 வயது இருக்கும் போது இப்பள்ளிக்கு உகாண்டாவிலிருந்து ஒரு ஊழியர் வந்தார். அவர் அங்கு கிறிஸ்தவர்கள் கொடுமைப்படுத்தப்படுவதையும் இரத்த சாட்சிகளாக மரிப்பதையும் பற்றி உருக்கமாக பேசினார். இதை கேட்ட அசரியாவின் உள்ளம் உடைந்தது. அவர்களுக்காக காணிக்கை சேகரிக்கும் நேரத்தில் அசரியா தன் கைகளில் அணிந்திருந்த வெள்ளி காப்புகளை கழற்றி காணிக்கை பையில் போட்டுவிட்டார். விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பதற்கிணங்க சிறுவயதிலேயே ஊழிய வாஞ்சை நிறைந்தவராக காணப்பட்டார் அசரியா. இப்பள்ளியிலேயே படித்து மெட்ரிகுலேஷன் பரீட்சையில் 1889 ஆண்டு தேறினார். பின் பாளையங்கோட்டையில் சிஎம்எஸ் கல்லூரி என்று முன்பு அழைக்கப்பட்ட சென்ட் ஜான்ஸ் கல்லூரியில் மேற்படிப்பிற்காக சேர்ந்தார். கல்லூரியில் படிக்கும் பொழுதே சமுதாய ஒற்றுமைக்காகவும் கிறிஸ்தவர்களின் ஐக்கியத்திற்காகவும் மாணவர்களை ஒன்று திரட்டி அவர் ஜெபிப்பது வழக்கம். கிறிஸ்தவ சகோதரர்கள் ஐக்கியம் என்ற குழுவையும் ஆரம்பித்தார். இவர் பாளையங்கோட்டையில் 2 ஆண்டுகள் படித்து முடித்ததும் BA பட்ட படிப்பிற்காக சென்னை செல்ல வேண்டியதாயிருந்தது. இவரது தாய் எலியட் டக்ஸ்ஃபோர்டு பள்ளியில் விடுதி காப்பாளராக வேலை செய்து வந்தார். இவரை சென்னைக்கு அனுப்புவதற்கு ஏற்ற பண வசதி இல்லை. ஆனாலும் அசரியாவுக்கு மேற்படிப்பில் அதிக ஆர்வம் இருந்ததால் 1 ஆண்டு பாளையங்கோட்டையில் உள்ள ஒரு பள்ளியில் விடுதி மேலாளராக பணியாற்றினார். இவர் மாணவர்களுக்கு வேத பாடம் கற்றுக் கொடுத்து அவர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றினார். இவர் தம் வருமானத்தை சேகரித்து வைத்து மறு ஆண்டில் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் BA வகுப்பில் சேர்ந்து கணிதத்தை சிறப்பு பாடமாக எடுத்து படித்தார். ஆனால் இறுதி தேர்வு எழுத முடியாமல் வியாதிப்பட்டு திரும்பி வந்துவிட்டார். BA பட்டம் பெற முடியவில்லையே என்று கவலைப்படாமல் இதுவும் கர்த்தரின் சித்தம் என்று மனதை தேற்றிக் கொண்டார். அசரியாவுக்கு YMCAவில் அதிக விருப்பம் இருந்ததால் அச்சங்கத்தின் தலைவர் எடி இவரை 1895 ஆண்டு தென்னிந்தியாவின் YMCA காரியதரிசியாக நியமித்தார். வேலையின் காரணமாக பல இடங்களுக்கு சென்ற போதிலும் தம் தாயிடம் கற்ற நல்ல பழக்கத்தின்படி தினமும் அதிகாலையில் வேதம் வாசித்து தியானம் செய்து 1 மணி நேரமாவது தனி ஜெபம் செய்த பின்னர்தான் தன் அலுவல்களை கவனிப்பார். வாலிபர் மத்தியில் இவர் செய்த மகத்தான ஊழியத்தின் பயனாக
அநேகர் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர். அசரியாவின் கிருபைகளை பார்த்துவிட்டு அநேக கல்லூரி முதல்வர்களும் உற்சாகத்துடன் முன்வந்து தங்கள் மாணவர்களுக்கு ஆவிக்குரிய கூட்டங்கள் நடத்தவும் தியான கூட்டங்கள் நடத்தவும் இடம் கொடுத்தனர். கர்த்தருடைய ராஜ்ய கட்டுமான பணியில் வல்லமையாக பயன்படுத்தப்படுகிற அசரியாவை தங்கள் சபைகளில் ஆவிக்குரிய கூட்டங்கள் நடத்த அநேக குருமார்கள் அழைப்பு கொடுத்தனர். அசரியாவோடு கூட திரு எஸ்.ஜி. மதுரம், திரு எஸ். பரமானந்தம், திரு ஜே. அன்புடையான் அவர்களும் சேர்ந்து சபைகளை சந்தித்து சிறந்த முறையில் போதனை செய்தனர். போதனைகளை கேட்கும் மக்கள் இரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடே இவர்கள் செயல்பட்டனர். பரமானந்தத்தின் பேச்சு இடி முழக்கம் போல நெஞ்சை உலுக்கக்கூடியதாக இருக்கும். மதுரத்தின் பேச்சோ கேட்போர் மனதை உருக வைக்கும் அளவிற்கு கனிவுடன் இருக்கும். அதே சமயம் அசரியாவோ வேத சத்தியங்களை உறுதியுடனும் கண்டிப்புடனும் எடுத்து கூறுவார். கூட்டம் முடிந்தவுடன் அவர்கள் தங்கள் அறைக்கு சென்று விதைக்கப்பட்ட வசனங்கள் கனி கொடுக்க வேண்டுமென்றும் கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட வேண்டும் என்றும் ஜெபிப்பார்கள். இவர்கள் 4 பேரும் எவ்வித பண உதவியும் எதிர்பார்க்காமல் தங்கள் விடுமுறை நாட்களில் இவ்விதமாக சபைகளை பலப்படுத்தி வந்தார்கள். இவர்களுடைய போதனைகளின் மூலமாக உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையின் இரகசியத்தை அநேகர் கண்டு கொண்டனர். மிகவும் திறமை வாய்ந்த அசரியாவுக்கு பெண் கொடுக்க அநேகர் மிகுந்த நகை ரொக்கத்துடன் முன் வந்தனர். ஆனால் அசரியாவோ இத்தீய பழக்கத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மிகவும் உயர்ந்த கல்வி கற்றுள்ள எளிய குடும்பத்தைச் சார்ந்த ஒரு குணசீலியே தனக்கு வாழ்க்கை துணையாக வேண்டும் என்று விரும்பினார். 1867ஆம் ஆண்டு இவர் பாளையம் கோட்டையை தனது இருப்பிடமாக கொண்டு YMCA கிளைகளை பலப்படுத்தி கொண்டிருந்தார். அப்பொழுது திரு சாமுவேல் என்ற உபதேசியார் திருநெல்வேலியில் வேதாகம விநியோகத்தை நடத்தி வந்தார். கொங்ராயக்குறிச்சியைச் சேர்ந்த இவரது மனைவி ரெபேக்காள் அம்மையார் ஆசிரியையாக பணியாற்றி வந்தார். இவர்களின் மூத்த மகள் அன்பு மரியம்மாள். 1891ஆம் ஆண்டு சாராட் சக்கர் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டதால் அன்பும் அக்கல்லூரியில் தமது மேற்படிப்பை தொடங்கினார். தென்னிந்தியாவில் அந்நாளில் கிடைக்கக்கூடிய மிக உயர்ந்த படிப்பாகிய FA படித்த அன்பை சந்திக்கும் பாக்கியம் 1898இல் அசரியாவுக்கு கிடைத்தது. இவரே தம் வாழ்க்கைக்கு ஏற்ற துணைவி என்று அறிந்து கொண்டார். பெண்ணின் தந்தைக்கு இவர்கள் பெண் கேட்டு வந்ததும், நல்ல உத்தியோகத்தில் இருப்பவர், பெரிய இடத்து பிள்ளை, ரொக்கமும் நகையும் இல்லாமல் எளிய முறையில் திருமணம் நடக்க வேண்டும் என்று கேட்கிறார்களே என்று ஒரே ஆச்சரியம். அசரியாவின் விருப்பப்படியே இருவருக்கும் திருநெல்வேலி ஆலயத்தில் 1898ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 29ஆம் நாள் மிகவும் எளிய முறையில் திருமணம் நடந்தது. புதிய தம்பதியர் தங்கள் குடும்ப வாழ்க்கையை பாளையம் கோட்டையில் ஒரு சிறு வீட்டில் ஆரம்பித்தனர். அசரியா அடிக்கடி வேலை நிமித்தமாக வெளியூர் செல்ல நேரிடும். இளம் தம்பதிகளுக்கு இது சற்று சிரமமாக இருந்த போதிலும் தெய்வ திருப்பணியையே இருவரும் பிரதானமாக கொண்டிருந்ததால் அதை குறித்து கவலைப்படவில்லை. அசரியா தம் மனைவிக்கு எழுதும் கடிதங்களில் அன்று தமக்கு தியானத்தில் வெளிப்படுத்தப்பட்ட செய்திகளையே குறிப்பிடுவார். ஒரு தடவை மெய்ஞானபுரத்திற்கு சென்றிருந்த பொழுது அங்குள்ள பனங்காட்டில் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இந்தியாவை மீட்டருளும், ஊழியரை எழுப்பும், ஊழியம் செய்ய வழிகாட்டும் என்று கதறி ஜெபித்தார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார், பாவம் மன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் என்றனை எடுப்பார், என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே.